தாய்மண்ணே வணக்கம். நமது காணொளிகள் பார்க்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய இந்திய நாட்டின் சார்பாக, தமிழ்நாட்டின் சார்பாக நெகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல பல அற்புதங்கள் இறைவன் நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கின்றார். ஒவ்வொரு விஷயமாக எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் உணர்த்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு, இந்த நேரத்திலே ஒரு அழகான இந்த பசுமை புல்வெளி போலே நம்முடைய மனதுகள் எந்த ஒரு கள்ள கபடமும் இல்லாமல் நம்மளுக்கு இறைவன் வழிநடத்தி செல்கிறான். எங்களுடைய குருநாதர் மௌனசித்தர் என்று சொல்லக்கூடியவர், அவர் இந்த பிரதோஷத்தன்று 10 நாட்கள் நான் தியான பயணமாக வெளியே செல்கிறேன் என்று சொன்னார். அந்த பிரதோஷத்திற்கு முதல் நாள் எங்களுக்கு 10 நாள் என்று சொன்னார். ஆனால் இறைவன் அவர் அந்த லங்கோடி என்று சொல்லக்கூடிய எங்களுடைய இந்திய நாட்டிலே அந்த பழனி முருகன் ஆண்டிக்கோலத்தில் இருக்கும் கோமணம் என்று சொல்லுவோம். அந்த கோமணத்தை யார் ஒருவர் வேட்டி கொண்டு வருகிறாரோ அப்பொழுதே எம் இறைவன் வேட்டி கட்டிக்கொண்டு என்னுடைய யாத்திரை தொடர்கிறேன் என்று சொன்னார். காரணம் என்னவென்று கேட்டால், அந்த ரோட்டிலே நடந்து போகும்போது நான் பெரிய சாமி மகான் என்றெல்லாம் எல்லாரும் சொல்கிறார்கள். இறைவன் அந்த மௌனசித்தர் என்பவர் சாதாரண ஒரு நிலையிலே அந்த வேஷ்டி வஸ்திரம் என்று சொல்லக்கூடியது கட்டினவனை சாதாரண நிலையாக மாறிவிடுவோம் என்று சொன்னார். அதுபோல அவரிடம் குருவாக நான் அவருக்கு சிஷ்யனாக இருந்து இந்த பயணங்கள் சிறப்பாக இருக்கிறது. அவர் செல்லும்போது கூட இன்றைய பயணம் காலையிலே எனக்கு அனுதினமும் இந்த கருடன் வந்து விடுகிறது. இன்று காலையிலே 2 முறை என்னுடைய குடில் முன்னாடி இருந்து காட்சி கொடுத்துவிட்டு மீண்டும் என்னுடைய தியான பயணத்திலே 10 முறை வானிலை வட்டமிட்டார். அது ஒரு மெய்சிலிர்க்க வைத்தது. இதுதான் குருவும் சிஷியனும் என்ற பந்தம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த பயணங்கள் யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறுக என்று சொல்வது போல உங்கள் அனைவருக்குமே இந்த தென்னை மரம் போல் உயர்ந்த நிலைக்கு நீங்கள் எல்லோரும் அந்த துன்பங்கள்லாம் விலகி வர வேண்டும். அதுபோல மகா கும்பமேளா என்று சொல்லக்கூடிய அந்த நதிகள் சங்கமிக்கும் அந்த விழாக்கோலமும் மிக சிறப்பாக அந்த கடும் பனிப்பொழிவிலே அந்த துறவிகள் எல்லாம், மகான்கள் எல்லாம், சித்தர்கள் எல்லாம் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். அதுபோல இறைவன் ஆசியோடு யாமும் அங்கே செல்வதாக இருக்கிறது, இறைவன் உத்தரவோடு. இருந்தாலும் இந்த கடும் பனிப்பொழிவிலே இறைவன் எனக்கு அடுத்த மாதம் என்று உணர்த்தி உள்ளார். அதனாலே இறைவன் ஆசியோடு என்ன நடக்கும் என்பது அந்த ஆண்டவனுக்கே தெரியும். ஆகையாலே நல்லதே நடக்க வேண்டும். தாய்மண்ணே வணக்கம். வாழ்க தமிழகம், வளர்க புகழ். எல்லோருக்கும் நல்லதே நடக்கும்.